கதையை இங்கே வழங்குகிறேன். விடியாத காகிதம். கவிதை இழந்த நகரத்தின் ரகசியம். அந்த நகரத்தின் பெயர் சங்கமித்ரா. அது தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையில் மலைகள் சூழ அமைந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம். மற்ற நகரங்களைப் போல அது நவீனமயமாகவில்லை. மாறாக காலம் உறைந்து போனது போல பழைய வீடுகளும் குறுகிய சந்துகளும் இரும்பு கடைகளுமாகவே காட்சியளித்தது. ஆனால் சங்கமித்ரா மக்கள் ஒரு விசித்திரமான குறைபாட்டுடன் வாழ்ந்தனர். அவர்களுக்கு தொடர் நிறைவின்மை, த லேக் ஆஃப் கன்க்ளூஷன் என்ற ஒரு மனநிலை இருந்தது. எந்த வேலையையும் அவர்களால் முழுமையாக முடித்துவிட முடியாது. கதை சொல்லத் தொடங்கினால் முடிப்பதில்லை, பாடல் பாடினால் கடைசி வரியை தொடங்குவதில்லை, சமையல் செய்தால் கடைசியாக உப்பு சேர்ப்பதில்லை. மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருவிதமான நிரந்தர குழப்பத்துடனும் அதிருப்தியுடனும் வாழ்ந்தனர். அந்த நகரின் மையத்தில் இலக்கியச் சாளரம் என்ற பெயர் பலகையே இல்லாத ஒரு பழைய புத்தகக் கடை இருந்தது. அதன் உரிமையாளர் எழுத்தாளன் கண்ணன். அவர் ஒரு காலத்தில் பிரபலமான கதை சொல்லி. ஆனால் சங்கமித்ரா நகரத்தின் இந்த நிரந்தர குறைபாட்டினால் அவராலும் ஒரு கதையை எழுதி முடிக்க முடியவில்லை. ஒரு நாள் கடையில் மிகவும் பழுதடைந்த காலத்தின் வாசனையுடன் கூடிய ஒரு மலர்ச்சட்டத்தை பிக்சர் ஃப்ரேம் கண்ணன் கண்டார். அதற்குள் எந்த படமும் இல்லை, வெறும் மங்கலான வெற்றுப்பழுப்பு நிற காகிதம் இருந்தது. இரவில் திடீரென ஒரு விசித்திரமான ஒளி அந்த வெற்றுத்தாளில் படர்ந்தது. கண்ணன் உற்று பார்த்தபோது அந்த காகிதம் தானாகவே எழுதத் தொடங்கியது. முதல் இரவின் கவிதை. நாளை காலை 6 மணிக்கு பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு சிறுமி தொலைத்த மஞ்சள் நிற பொம்மையை தேடி கண்ணீருடன் நிற்பாள். அந்த பொம்மைதான் அந்த சிறுமிக்கு பிரபஞ்சத்தின் அத்தனை மகிழ்ச்சிகளையும் தரும் திறவுகோல். அவளை நோக்கி ஒரு கிழவி வருவாள், கையில் ஒரு இரட்டை மேற்கோள்குறி. அவ்வளவுதான். கவிதை பாதியிலேயே நின்றது. மறுநாள் காலை சரியாக 6 மணிக்கு கண்ணன் பேருந்து நிலையத்திற்கு ஓடினார். அங்கே ஒரு சிறுமி அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய பொம்மை தொலைந்து போயிருந்தது. ஒரு கிழவி கையில் ஒரு அழகான தங்கச் சங்கிலியுடன் அவளை நோக்கி வந்தாள். கதை சொல்லப்பட்டதன் முடிவை ஆவலுடன் கண்ணன் எதிர்பார்த்தார். ஆனால் கிழவி சிறுமியின் கையை பிடித்துக்கொண்டு, நீ அழுது தொலைத்த பொம்மையைப் பற்றி என்று சொல்ல வந்தவள் திடீரென மௌனமாகி அங்கிருந்து திரும்பிப் போய்விட்டாள். பொம்மையும் கிடைக்கவில்லை. பொம்மையைப் பற்றிய பிரபஞ்சத்தின் ரகசியமும் வெளிவரவில்லை. நகரத்தின் நிரந்தர குறைபாடு நிஜத்தில் கண்ணுக்கு தெரிந்தது. கண்ணனுக்கு புரிந்தது. இந்த விடியாத காகிதம்தான் சங்கமித்ரா நகரத்தின் சாபம். இது அடுத்த நாள் நடக்கப்போகும் கதையை எழுதுகிறது, ஆனால் முடிவை பூர்த்தி செய்வதில்லை. அதனால் நகர மக்கள் எந்த ஒரு நிகழ்வையும் முடிக்க முடியாமல், அந்த முடிவை அடைய முடியாமல் தவிக்கிறார்கள். அடுத்தடுத்த இரவுகளில் காகிதம் தொடர்ச்சியாக வெவ்வேறு நிகழ்வுகளை எழுதியது. நாளை நகரமன்றத்தில் முக்கிய அறிவிப்பு வரும். அது எல்லா கடன்களையும் ரத்து செய்யும் ஒரு திட்டத்தை பற்றியது. ஆனால் அந்த திட்டத்தின் பாதி. மாலையில் வானில் பலரும் கண்டிராத அரிய நட்சத்திர கூட்டத்தின் வடிவத்தில் நம் மூதாதையர் ஒளிபரப்பும் ஒரு முக்கியமான செய்தி ஒளிர்ந்தது. அந்தச் செய்தியின் பொருள் பாதி. ஒவ்வொரு நாளும் மக்கள் பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருப்பார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையின் நிகழ்வு